ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். நாம் இன்னைக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சேம் டைம்ஸ் அது வந்து ஆர்கானிக் ஃபுட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நூடுல்ஸை பற்றின ரிவ்யூ தான் இது. ஸ்லர்ப் ஃபார்மோட மில்லட் நூடுல்ஸு. இது 2 டைப்பில் வருது. ஒன்று வந்து லிட்டில் மில்லட் நூடுல்ஸு, இன்னொன்று வந்து ஃபாக்ஸ்டைல் மில்லட் நூடுல்ஸு. இந்த நூடுல்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து மைதா எதுவுமே யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இதை ஃப்ரை பண்ணல. அவங்க பாயில் பண்ணி சன்லைட்டில் வந்துட்டு அது ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால நீங்க பயப்படாம தாராளமா 2 வயசுக்கு அதிகமா இருக்கிற குழந்தைக்கு குடுக்கலாம். ஏன்னா, குழந்தைங்க வந்து நூடுல்ஸ்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் வந்து மில்லட்ல நூடுல்ஸ் இருக்கு அப்டின்னா பயப்படவே வேண்டாம். இந்த ப்ராடக்ட் வந்து முக்கியமா மேட் பை 2 மதர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களும் என்ன ஹெல்தியா குடுக்கணும் அப்டின்னு யோசிச்சு, அவங்க பிளான் பண்ணி, அவங்க குழந்தைக்கு ஹெல்தியாவும் இருக்கணும், ப்ளஸ் டேஸ்ட்டாவும் இருக்கணும், நல்லா ஹைஜீனிக்காவும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணது தான் இந்த ப்ராடக்ட்டு. ஸீரோ ஜங்க் ஃபுட்டு தான் இது. இது வந்து பயப்படாம நம்ம 2 இயர்ஸ்க்கு எபோவ் இருக்க குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். அபய் வந்து கிரீன் தான் வேணும்னு செலக்ட் பண்ணி குடுத்துட்டு போயிட்டான். ஸோ வந்து நம்ம கிரீன் தான் பண்ண போறோம் இன்னைக்கு. இந்த பேக்கோடைய பேக் சைட்லயே சொல்லியிருக்காங்க. இந்த மில்லட் நூடுல்ஸ்ல வந்து என்னென்ன ரிச் சோர்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குக்கிங் ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே டீட்டெயில்டா இருக்கு பேக் சைட்ல. இந்த பேக் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குது. குழந்தைங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நல்லா கலர்ஃபுல்லா அங்கங்க வந்துட்டு அனிமல்ஸ் படம், அதுவும் வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேக்கு. இந்த ப்ராடக்ட்ட அவங்க வெப்சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. Amazon, Flipkart, பிக் பாஸ்கெட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரை எல்லாத்துலயும் அவைலபிளா இருக்கு. நீங்க கீழ இருக்கிற யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த கேப்ல நான் வந்து கிரீன் கலர் நூடுல்ஸ் தான் பண்ண போறேன். அதாவது லிட்டில் மில்லட் தான் பண்ண போறேன். அவன் மார்னிங்கே செலக்ட் பண்ணி குடுத்துட்டான். அவன் ஸ்கூல் போகும்போதே சொல்லிட்டு போயிருந்தான், எனக்கு இத செஞ்சு வச்சுருங்கன்னு. நான் தான் செஞ்சு வச்சிருக்கல. ஸோ இப்போ போய் நம்ம பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேக் பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. இத கட் பண்ணவே எனக்கு மனசு வரல. இத எடுத்துக்கலாம் இன்னைக்கு. இப்போ இத எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. கலரே நல்லா இருக்கு. நார்மலா இருக்கிற நார்மல் வந்துட்டு நூடுல்ஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதில மசாலா பேக் குடுத்துருக்காங்க சீசனிங். ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சு பாயில் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 4 கப் போல வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கம்மியா தான் நூடுல்ஸ் பண்ண போறேன். ஏன்னா அபய்க்கு மட்டும் தான். ஸோ, அதனால நான் வந்து ஆஃப் தான் இன்னைக்கு நூடுல்ஸ் எடுத்து பண்ண போறேன். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில வந்துட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரிஷா இருக்கும். ரொம்ப நேரம் பாயில் பண்ணணும் அவசியம் இல்ல. நல்லா வெந்துருச்சு. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி சன்லைட்ல வந்துட்டு ட்ரை பண்ணது தான். ஸோ வந்துட்டு இது சீக்கிரமா 4 மினிட்ஸ் தான் எடுத்துக்குது. 4 மினிட்ஸ் கூட இல்ல. நல்லாவே சீக்கிரமா ஆயிடுது. இத ட்ரைன் பண்ணிட்டு நார்மல் கூல் வாட்டர் போட்டு இது எடுத்து வச்சுக்கலாம் தனியா. இங்க பாருங்க நல்லா உதிரி உதிரியா இருக்கு. இதுக்கிடையில இப்போ வந்துட்டு ஒரு வானல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். அவங்கவங்க நீங்க என்னென்ன அது போடுவீங்களோ அது யூஸ் பண்ணுங்க. நான் எப்பயுமே ஜீரகம் யூஸ் பண்ணுவேன். அது என்னுடைய ரொட்டீன் பழக்கத்துல இருக்கு. அதனால நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கார்லிக் ஒண்ணு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து 3 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேரட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 பீன்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும்ல. அதனால எல்லா கலரும் சேர்ந்து இருக்கும் அப்படின்றதுனால அத நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உள்ளார இந்த மசாலா பாக்கெட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து 1/2 பாக்கெட் மசாலாவே போதும். ஏன்னா நான் கம்மியா தானே எடுத்திருக்கேன் செய்யறதுக்கு. போதும். ஒரு 1 மினிட் போல நல்லா சார்ட் அவுட் பண்ணலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெஜிடபிள்ஸும் மசாலாவும். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஃப்ளேவர்லாம் நல்லா வர மாரி. நம்ம வந்துட்டு பாயில் பண்ணும்போது லைட்டா சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். அது வந்து அவங்கவங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா வந்துட்டு இதில மேல வந்து ஃப்ளேவருக்கோசரம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய லிட்டில் மில்லட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்மையா இருக்கு. இது வந்துட்டு ரொம்ப ஹெல்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கு நீங்க தாராளமா குடுக்கலாம். பாருங்க எனக்கு எப்ப சாப்பிடுவோன்னு இருக்கு. நான் அபய்க்கு மட்டும் தான் செஞ்சேன். இப்ப எனக்கும் தேவைப்படும் போல இருக்கு. நானும் சாப்பிட போறேன். ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது கடையில நான் வந்து அபய வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு கிளப்பி விட்டுட்டேன். ஸோ அவனுக்கு சீக்கிரமா குடுக்கலாம். என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அபய் நூடுல்ஸ். நூடுல்ஸா? ஆ தேங்க் யூ மம்மி. ஓகே, சாப்பிடு, அப்புறமேட்டு விளையாடலாம். சரி. இதுக்கிடையில அத்விக்கும் ரொம்ப ட்ரபிள் பண்ணா, எனக்கும் கொடுங்கன்னு நான் சாப்பிட்டுட்டு இருந்ததை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அவன் வாங்கிக்கிட்டான். பிடிச்சிருக்கா? நல்லாவே என்ஜாய் பண்ணான். நூடுல்ஸ் பிடிச்சிருக்கா?
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஆசைப்படுற ஒரு ஃபுட்டை ஆர்கானிக் ஃபுட்டாகவும் கொடுக்கலான்ற ஐடியா உங்களுக்கு இருக்கும். இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். கீழே இருக்கிற கோடை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 20% உங்களுக்கு ஆஃபர் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.